எங்க ஊர்ல லால்பேட்டைன்னு ஒரு ஊர், அந்த மதரசால லால்பேட்டையிலிருந்து ஓதி வர்றவங்க உலமாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இல்ல அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே நீங்க பார்க்கலாம். சவுத் ஆர்காட்ல லால்பேட்டைன்னு ஒரு மதரசா. அந்த மதரசாவுக்கு எப்படி டொனேஷன்னா 400 வருஷமா அந்த மதரசா இயங்கிட்டு வருது. அக்யூரேட்டா நான் வருஷம் தெரியல, கொடிக்கால் தான் பணம். ஒவ்வொரு பிள்ளையும் அந்த மதரசால படிக்க வைக்கிறவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிள்ளைய ஒரு நாளைக்கு சாப்பாடு அனுப்புறாங்க. இப்படியே அந்த 7 வருஷத்தையும் அந்த மௌல்வி முடிச்சு வெளியே வர்றாரு. இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 500 சாப்பாடு போகுது. இப்படி 500 மௌல்விகள் அங்கு ஓதி வருகிறார். அங்க ஒரு சினிமா கொட்டகை கிடையாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இன்னைக்கு அல்ல, கடந்த 200 ஆண்டுகளாக. ஏன்? இஸ்லாமிய ஷரியத் படி எல்லாம் we are confined. போய் பாருங்க யாரு வேணாலும். இதுவரைக்கும் இந்தியாவுக்குள்ள அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அவங்களே வேணான்ட்டாங்க. திருட்டு போனதில்லை, கற்பழிப்பு இல்லை. ஏன்னா காட் பியரோட இருக்கிறான். இஸ்லாம் எந்த நாட்டை ஆளுகிறதோ அந்த நாட்டில் உள்ள பெண்களின் கற்பு இஸ்லாமிய சட்டத்தில் தான் பாதுகாக்கப்படுமே தவிர உலகில் உள்ள எந்த சட்டத்திலும் பாதுகாப்பு கிடையாது என்பது அனுபவசாலிகள் உணர்ந்து சொல்லுகின்ற வாதம். அங்க இது வரைக்கும் ஒரு கற்பழிப்பு இல்லை, ஒரு திருட்டு கிடையாது, டிவி கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் நாங்க என்ன பண்றோம், அந்த ஊர்ல எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் வாங்க, யார் யார் தேர்தலில் நிற்கிறீங்களோ பள்ளியாசல் கொண்டு பேர் எழுதி போட்டுருங்க. ஒரு குழந்தை பிள்ளைய விட்டு பேர் எடுத்து படிப்போம். அவன் தான் பஞ்சாயத்து யூனியன் தலைவர், வார்டு சேர்மன், வார்டு தலைவர், அப்படி ஏதோ கொசமசன் இருக்கு. அதெல்லாம் பேர் எடுத்து அந்த நாசிர் ஆஃப் மதரசா ரிசைட் ஃபினிஷ்ட். எப்போ பிஃபோர் நாமினேஷன் ஃபைலிங், நாமினேஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபைல் பண்றதுக்கு முன்னையே அங்க செவுத்தல்ல ஒரு கிறுக்கல் இல்லாம, கத்தம் கூச்சல் இல்லாம, பொய் இவன் பேசி அவன் பேசி கவுண்டராக்ட் அடிக்கடி ஒன்னும் இல்லாம அமைதியா முடிஞ்சிருது. எப்போ நாமினேஷன் கட்டும் போதே முடிஞ்சது. யார் கன்சூமிங் தண்ணி தரமாட்டேன் நான் கவர்மெண்ட் போடான்னு சொல்லி நாங்களே ஒரு கிணறு போட்டோம், நல்லா தண்ணி எடுத்தோம், ஒரு டேங்க்ல ரொப்பணும். வீட்டுக்கு 10 ரூபா மாசம் சொன்னோம், எல்லாருக்கும் குழாய் போட்டு கொடுத்துட்டோம். மாசம் மாசம் அந்த மெயின்டெனன்ஸ்க்காக 10 ரூபாய் என்னமோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சர்க்கார் இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே போட்டோம். புரியுதா? ஹவ் ஹாப்பி இட் வாஸ். அதே நிலைமை உலகத்துல எல்லா பகுதியிலும் இருந்தா பரந்த நோக்கத்தோடு தான் செல்கிறோம். உலகில் வாழுகின்ற மனித இனங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் இஸ்லாம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் நிச்சயம் அமைதி பெறும் என்பது ஒரு ட்ரையலுக்காக சொல்றோம். ரஷ்யாவிலிருந்து கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிரெஞ்சு நாட்டிலிருந்து வந்த பார்லிமெண்டரி சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஏன் அரேபியா தேசத்திலிருந்து வந்த இஸ்லாமிய சட்டங்களை, அதாவது நாங்க முஸ்லீம் ஆட்சி செய்யணும்னு கேட்கல. எங்க வய திடீர்னு முனாஃபிக்காய் என்னத்தை வித்து போட்டு போனாலும் போயிடுவேன். நாங்க அதை சொல்லல. இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்தி பாருங்கள், உங்களுடைய நாடு தெளிவடையும் பரந்த நோக்கத்தோட சொல்றோம். இங்க ஒண்ணு சுரண்டி திங்கணுங்கிற நோக்கத்துல நீங்க முஸ்லிம்களுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம். we are not supposed to ask from you. our Allah is going to give our rizq. no Muslim will think that government is going to feed him and he is not bothered about the government. he is only bothered about whether இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் நாங்க மட்டுமல்ல நீங்களும் அமைதியா இருக்கலாம்னு சொல்றோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. பல சட்டத்திட்டங்களை வச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இப்ப இங்க 2 மொழி பேசுற நீங்க ஒத்துமையா இருக்க முடியல, சிங்களங்களும் தமிழும் இல்லையா. நாங்க 90 மொழி பேசுகின்ற முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 90 மொழிகள் பேசுகிறார்கள் இந்திய மக்கள். கேரள முஸ்லிம் மலையாளம் பேசுறான், கன்னட முஸ்லிம் கன்னடத்துல பேசுறான், தெலுங்கு முஸ்லிம் ஆந்திரால தெலுங்கு பேசுறான், குஜராத்தி பேசுறான், ஹிந்தி பேசுறான். இப்படி we are talking 90 different languages. Yet when Muslims join together we embrace them each other. No linguistic or racial problem. Only Islam has solved it. No other laws of any country. They have deviated and created very bitter feeling and experienced very very bitter experiences. But Islam has never faced all this minor trouble. Now a major headache to several parts of the globe. Several parts of the globe. நம்முடைய இஸ்லாமிய சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் அமுல்படுத்தி நீங்களே ஆட்சி செய்யுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. எங்க முஸ்லிம்களுக்கு ஆட்சி கொடுங்கன்னு நாங்க கேட்கல. எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தை ஒரு ட்ரையல் அடிச்சு பாத்தீங்கன்னா நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுவீர்கள், உங்களுடைய இலங்கையில் உள்ள இளைய தலைமுறையினரும் பெறுவார்கள் என்ற பரந்த நோக்கத்தில் சொல்றோம். கேட்டா கேளுங்க, கேட்காடி பரவாயில்ல என்றாவது கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயம் உலகமெங்கும் இஸ்லாம் ஆண்டு கொண்டுதான் இருக்கும்.